நான் என் கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன். அது கம்பெனி விஷயத்தோட ரொம்ப முக்கியம். அதான் முடிஞ்சு போச்சப்பா, தேதி கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சே. எனக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைப்பா. நட்ராஜ், ஸ்கீமை பாத்தியாப்பா? நல்லா இருக்கா? இல்ல, பார்த்துட்டே இருக்கேன். போற பாரு. எனக்கு அந்த பொண்ணு கவிதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட பொண்ணு வீட்லயும் சொன்னேன். நீங்க தான் அதை காதலி போட்டுக்கல. முடிவான தேதி உங்க காதல விழுந்துச்சா இல்லையா? அப்பா அப்பா இது என்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் தான் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ போறேன். அப்படி இருக்கும்போது என்னோட வெறுப்பு இது முக்கியமோ அதானே பார்க்கணும். கட்டாயம்லாம் பண்ணா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்ப என்னங்கிற? அந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் சுமாரா இருக்கா, வெகுளி பொண்ணா இருக்கா? அதானடா. மேக்கப் போட்டு மினுக்கிக்கிட்டு நாகரிகமா 4 வார்த்தை பேசினா உனக்கு பிடிக்கும். எனக்கு தெரியும்டா, அதெல்லாம் பார்ட்டி கேளுக்கு தான். குடும்ப பொண்ணு, கல்யாணமாகி நடத்தணும் குடும்பம். அதுக்கு இந்த பொண்ணு தான் சரி உனக்கு. கல்யாணத்துக்கு சம்மதம்னு அன்னைக்கே அவங்க முன்னால சொல்லியாச்சு. இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப ஏதாவது பேசணும்னா கல்யாணம் எப்படி நடக்கணும் அதை பத்தி பேசு. பந்தல் எப்படி போடலாம், எந்த ஹால புக் பண்ணலாம், கேட்டரிங் யார்கிட்ட கொடுக்கலாம், மியூசிக் வைக்கலாமா வேணாமா, வீடியோ கவரேஜ் எல்லாம் வேணுமா வேண்டாமா, அத கூட எங்கிட்ட பேசாத, இவர்கிட்ட பேசு. இப்ப இல்ல அப்புறம், புரியுதா? இப்ப நாங்க முக்கியமா ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போலாம். சந்தோஷ், அப்பா தான் அவளை எடுத்து சொல்றாருல, அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கோ. பாருங்க, அதுக்கு பேசாம நான் செத்து போயிடலாம். என்ன இப்படி பேசுற? அப்பா அந்த சபை முன்னாடி எத்தனை பேர்கிட்ட வாக்கு கொடுத்திருக்காரு. அதை காப்பாத்த வேண்டியது உன் கடமை தானே. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் லைஃப், என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அண்ணே, ஒரு நிமிஷம் வரேண்ணே. ஓகே. ப்ளீஸ் சந்தோஷ், அப்பா மனசை கஷ்டப்படுத்தாத. அவர் சொல்ற மாதிரி நடந்துக்கோ. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? சந்தோஷ், உனக்கு வேற வழி இல்லை. அப்பா சொல்றபடி அந்த பொண்ணையே கல்யாணம் கட்டிக்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். கல்யாணம் பண்ணா செத்தே போயிடுவோம், பரவாயில்லையா? வா உட்காரு. என்ன உன் முகத்துல ஏதோ கோபம் தெரியுது? உங்க அண்ணன் மாதிரியே நீ என் மேல கோபமா இருக்கியா? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எதை சொல்ற? சந்தோஷம் எதுக்கு இந்த கல்யாணத்துக்காக கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல. அந்த பொண்ணு வீடு என்ன நம்மளை விட பணக்காரங்களா? இல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம கம்பெனிக்கு லாபமா? பெருசா டெவலப் பண்ணுவாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லல்ல. அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? தேவி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நான் ஏன் தலையிடக்கூடாது? சந்தோஷ் என்னோட அண்ணன், எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவன் கல்யாணத்துல நீங்க என்னோட ஒப்பீனியன் கேட்கணும்ல. தேவி, சில விஷயங்களை உன்கிட்ட சொல்ல முடியாது, சொன்னாலும் உனக்கு புரியாது. என்ன புரியாது? தேவிமா, அப்பா கிட்ட என்ன வாக்குவாதம்? நீ ரூமுக்கு போ. என்ன எதுக்கு துரத்துறீங்க? இல்லம்மா, இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம், உனக்கு சொன்னா புரியாது, போ. பெரியவங்க சமாச்சாரம், நான் சின்ன பொண்ணு உள்ள போனோம். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு இவர் பதில் கொடுக்க சொல்லுங்க. சந்தோஷுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் இவர் திணிக்கிறாரு. அது ஏன்னு உனக்கு அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன். இப்ப நீ உள்ள போயேன். இப்படி இவர் சொல்றதுக்குலாம் மண்டி ஆட்டி ஆட்டி தான் இவர் யார் பேச்சும் கேட்கறது இல்ல. அவர் பாட்டுக்கு சர்வாதிகாரமா முடிவு எடுக்கிறாரு. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஏன் முடியாது? பையனுக்கு பிடிக்காததை செய்யறது அப்பாவோட லட்சணம் இல்ல, அவனுக்கு பிடிக்கிறத செய்யறது அப்பா. முதல்ல அப்பாவா லட்சணமா உங்க மரியாதையை காப்பாத்திக்கோ. உங்களுக்கு என்ன பெரிய ஹிட்லர் நினைப்பா? ஆனந்தப்பட்ட ஹிட்லருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா?
என்ன சொல்லணும்? ஏன் தப்புதான், எல்லாம் ஏன் தப்புதான். நான் கோச்சிக்கிட்டு அவளை கை நீட்டி அடிச்சிருக்கவே கூடாது. என் பொண்ணு இவ்வளவு பெரிய ரோஷக்காரியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வீட்டை விட்டு போயிட்டாளே. ஏன் இப்படி மரமாட்ட உட்காந்துருக்கீங்க? போங்க, போய் என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. எதுக்கு நான் அவளை தேடி போகணும்? அவளுக்கு திரும்பி வரதுக்கு வழி தெரியாதா? எல்லாம் வந்துருவாவா? எத்தனை மணிக்கு கிளம்பி போனா? மணி இப்ப என்னாச்சு? ராத்திரி ஆயிடுச்சுங்க. எங்க போவா, எங்கெங்க தங்குவா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைங்க? எங்கயா சுத்திட்டு வரட்டும்னு விட்டுற முடியுமா? கொஞ்சம் கூட பயமோ பொறுப்போ இல்லாம பேசுறீங்களே. ஏண்டி பொறுப்பு இல்லாம யாரடி பேசுனா? போறவளை போவாண்டான்னு தடுத்தது நான் தாண்டி. சனிய போய் தொலைட்டு சொன்னது நானா இல்ல நீயா? இருக்கிறது போதாதுன்னு நீங்க வேற சண்டை போட்டுக்கணுமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. மாலதி கண்டிப்பா திரும்ப வந்துருவான். வரமாட்டாடி, அவ இங்க வரவே மாட்டா. நான் அடிச்சுட்டேன் அவளுக்கு கோபம். நான் ஏண்டி அவளை அடிச்சேன்? எவ்வளவு தெருவுல போற ஒருத்தி ஏன் எதிரில ஏன் கண்ணு முன்னாடி திட்டினான்னு அடிச்சேன். அந்த ஆதங்கத்துல மனசு பொறுக்க முடியாம திட்டேன். அது தப்பா? இதுக்கு அவ கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போடலாமா? பாரதி, அவளுக்கு ஒரு போனை போடுமா, எங்க இருக்கான்னு கேளுமா. இது வரைக்கும் 7-8 தடவை போன் பண்ணியாச்சுமா. எடுக்க மாட்டேங்கிறா, கட் பண்றா. இப்பயாவது எடுக்கிறாளான்னு பார்க்கலாம். என்ன? ஏய் மாலதி, என்ன போன் பண்ணா நீ எடுக்க மாட்டியா? எதுக்கு கட் பண்ற? இப்பதான் எடுத்துட்டனே, சொல்லு. இப்ப நீ எங்க இருக்க? எங்க இருந்தா உனக்கு என்ன? மாலதி, இங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. என்ன பயம்? நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். சரி சரி, கிளம்பி வீட்டுக்கு வா. எதுக்கு வரணும்? நான் தான் என் துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேனே. மாலதி, அம்மா இங்க அழுதுகிட்டு இருக்காங்க. சனிய தொலைட்டுன்னு சொன்னவங்க தானே, இப்ப எது கலறாங்க? ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்க, அதை பெருசுப்படுத்தாத. கோவத்துல சொன்னாங்களா? அப்படி அடிச்சாங்களே அது? பெத்த அம்மாவுக்கு அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் உரிமை இருக்கு. சரி, இப்ப நீ எங்க இருக்க? நான் என் ஃப்ரெண்டு சோஃபி வீட்ல இருக்கேன். நினைச்சேன் நீ அங்கதான் போயிருப்பேன்னு. சரி, நீ அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வா. நான் இப்போதைக்கு அங்க வரல. அந்த தடியனுங்கெல்லாம் அந்த வீட்டை விட்டு போகட்டும். போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் கிளம்பி வரேன். மாலதி, சொன்ன கேளு. ரவுடிங் கிட்ட எல்லாம் அடங்கி ஒடுங்கிருன்னு சொல்லுவேன். அவங்கள ஏத்து ஒரு வார்த்தை பேசாதன்னு 1008 கண்டிஷன் போடுவீங்க. அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னால அங்க அடிமையாட்டெல்லாம் இருக்க முடியாது. அவங்கள ஏத்து ஏதாவது கேட்டுருவேன். என்னெல்லாம் குடியே முழுகி போச்சுன்னு என்ன எல்லாரும் கேள்வி கேட்பீங்க. அதனாலதான் சொல்றேன், இப்போதைக்கு நாங்க வரல. அவங்க போனதுக்கு அப்புறம் நான் வரேன். என்னடி சொல்றா அவ? வரேன்றாளா முடியாதுன்றாளா? இப்ப அவ எங்க இருக்கிறா? அவ ஃப்ரெண்டு சோஃபி வீட்ல தான் இருக்காளாமா. நீ அழாத. ஏமா, நமக்குன்னு வீடு வாசல் இருக்கும் போது அடுத்தவங்க வீட்டுல எதுக்குமா போய் தங்கி இருக்கணும்? அவங்கள 4 கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏமா, அவங்களுக்கெல்லாம் நம்ம நிலைமை தெரியணுமா? இந்த பொண்ணு நம்மள மானத்தோட வாழ விட மாட்டா போடுறீங்க. இப்ப என்ன வேண்டி அவளுக்கு? அவளை அடிச்சது தப்பு, நான் மன்னிப்பு கேட்கணுமாமா? கேக்குறேன் சாமி, கேக்குறேன். அவ காலில் விழுறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். போடும் அதுல. அம்மா அம்மா, நாம சொல்றது அவ கேட்க மாட்டா. எத்தனை வருஷமா நம்ம பாக்குறோம். உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதா? அவளை அவ போக்கிலே விட்டுடுவோம். இப்ப இருக்கிற நிலைமையில
அவ ஒரு 2 நாள் அங்க இருக்கிறதே பெட்டர். மா, நீங்க வீணா அவளை பத்தி கவலைப்படுறதை விட்டுடுங்க. அழாதீங்கம்மா. ஆமா, இப்போ மோக்க சென்று மாலதி மாமா ஆ, காஃபி. கொண்டா. தேவி எந்திரிச்சிட்டாளா? இன்னும் இல்ல, ராத்திரி கொஞ்சம் லேட்டா படுதுடா, அதான் இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கா. நான் போய் எழுப்பிடுமா? வேணாம்மா, தூங்கட்டும் நிம்மதியா. தம்பி சொன்னா கேளுப்பா, அவர் யாரையும் பார்க்க மாட்டாருப்பா. அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா பார்த்து பேசிட்டு போயிருண்ணே. சரி இரு வரேன். ஐயா, ஆ, குமார்னு ஒரு தம்பி உங்களை பார்க்கணும்னு 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு? வேலை வேணுமா? டிரைவர் வேலை. நம்மகிட்ட தான் ஏற்கனவே ஒரு டிரைவர் இருக்கானே, வேலையில போக சொல்லு. சொன்னாலும் போக மாட்டேங்கிறாரு. உங்களை பார்த்தே தீரணும்னு அடம் பிடிக்கிறாரு. யாரு அவ்வளோ அடம் பிடிக்கிறவன்? வர சொல்லு. சரிங்க ஐயா. தம்பி, ஐயா உன்னை உள்ள உரைச்சனாரு, உள்ள போ. சரிண்ணா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஏய்யா, டிரைவர் வேலை காலையிலன்னு சொல்றாங்களே, போக வேண்டியதானே, என்ன பிடிவாதான்? என் பேர் குமார். தனலட்சுமி கேண்டில்ஸ் ஓனர் ஸ்ரீதர் சார் கிட்ட தான் 6 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ அவர் ஃபேக்டரியை கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாரு, அதனால இப்போ வேலை இல்லாமல் இருக்கங்க ஐயா. சரியா, என்கிட்ட வேலை காலி இருக்கணும் இல்லை இல்லையா? என்ன பண்றது? என்கிட்ட பூபதின்னு ஒருத்தன் ஏற்கனவே வேலைக்கு இருக்கான்பா. லீவில் போயிருக்கிறான், 2 நாள் வந்துடுவான். ஓ ஐயா, அந்த பூபதி வரமாட்டான், அவன் வேலையை விட்டு நின்ட்டான் ஐயா. அந்த பூபதி தான் என்கிட்ட சொல்லி ஐயா கிட்ட போய் வேலை கேட்டுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொன்னாங்க ஐயா. ஓஹோ, அவன் சொல்லித்தான் நீ வந்திருக்கிறியா? ஆ சரி, நீ போய் அவங்ககிட்ட நான் சொன்னதா சொல்லு. உன் முதலாளி சொல்றாரு, நீ உங்க அப்பாவுக்கு ஏதோ சத்தியம் பண்ணி கொடுத்தியா, அந்த சத்தியத்தை இப்ப மீற பாக்குறியா? அப்படி சத்தியத்தை மீறினா உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாதான் அப்படின்னு நான் சொன்னதா போய் சொல்லு. இந்த வீட்டில் என் பேச்சை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருந்தான், அவனும் இல்லைன்னு ஆகி போச்சு. போய் சொல்லுப்பா அவங்ககிட்ட, உங்க வீட்டில் டிரைவர்னா பூபதி தானா? பூபதி வந்தாதான் அவர் வண்டி ஓடுமா, இல்லைன்னா அங்கேயே தான் நிக்குமான்னு போய் சொல்லு. ஓ சரி. ஒன்னாகாது, பயப்படாதம்மா, பயப்படாம இருமா. கண்டிப்பா வந்துருவாமா, வந்துருவா. இப்படி வாமா. இங்க வா. ஆமா, ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, அம்மா, கொஞ்சம் பொறுத்து போயிடலாம். கொஞ்சம் மகதி, என்ன? என்னம்மா? அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, ஜுரம் தான், சரியா போயிடும். ஏமா 105 110 டிகிரி இருக்கும் போல் இருக்கேம்மா, உடம்பே நெருப்பா கொதிக்குதேம்மா. என்னம்மா, நேத்து வரைக்கும் நல்லா தாமா இருந்தா. பயப்படாதீங்கப்பா, மாலதி வீட்டை விட்டு போயிட்டாலேங்கிற கவலையில தான் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. முதல்ல அந்த கழுதைக்கு போன் போட்டு சோவி வீட்டுல இருந்து வர சொல்லுமா. மாலதி பார்த்தாதான் இவ எந்திரிச்சு உட்காருவா. இவதான் வீட்டை விட்டே துரத்துனா. பா, நான் ஏற்கனவே மாலதிக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன்ப்பா.
அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா பாரதி, எனக்கு இன்னும் பயமா இருக்குமா. உங்க அம்மாவுக்கு இப்படி ஜுரம் அடிச்சு நான் பார்த்ததே இல்லம்மா. நாம எதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்துறதாமா நல்லது. ஆமாப்பா, ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம். மாலதியை வரும்போது ஆட்டோ பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். அம்மா மாலதி வந்துட்டா பாருமா. பாரு, நீ விட்டுட்டு போனீங்கிற கவலை தான் அம்மாவை இப்படி படுக்க வச்சிருச்சு. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதும்மா. வாங்கம்மா ஹாஸ்பிட்டல் போலாம். மாலதி, அம்மாக்கு தேவையானதெல்லாம் ஒரு பையில எடுத்து வை. ஒருவேளை அட்மிட் பண்ணணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரிடி, நீயும் வா. அம்மா, நீ, அப்பா 3 பேரும் ஆட்டோல வாங்க. நானும் மாலத்தையும் வண்டியில வந்துடுறோம். சரி அம்மா. அம்மா வாமா, கொஞ்சம் பார்த்து பத்திரம். எந்திரிமா. அம்மா மெதுவா எழுந்திரிங்கம்மா. பத்திரமா பார்த்து. மெதுவா பார்த்துமா. மெதுவா முயற்சி பண்ணி வாங்க. அம்மா பார்த்து பார்த்து மெதுவா. மெதுவா இருங்க இருங்க. மெதுவாமா. எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? குடும்பத்தோட வீட காலி பண்ணிட்டு போயிடலாம்னு பாக்குறீங்களா? வேற வீட பார்த்து அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அனுமதிக்க மாட்டோம். சரிகமா பதனி சரிகமா